ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்றது நான் நம்புறேன். இன்னைக்கான வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்காகவும் அண்டர் ஆர்ம்ல உள்ள டார்க் பேச்சஸ்க்காகவும் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அது வந்து 100% நேச்சுரல் தான். அதனால உங்களுக்கு எந்த ஒரு இச்சிங்கோ எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கான ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கான பேக் ஒன்று ரெடி பண்ண போறோம். வாங்க அதுக்கான வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்க்ரப் ரெடி பண்றதுக்கு ஹாஃப் லெமன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஹாஃப் லெமன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு சுகர் கொஞ்சோண்டு ஒயிட் சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரௌன் சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்து எந்த இடத்துல டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல நீங்க எடுத்து அதை அப்ளை பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காக என்னோட கையில அப்ளை பண்ணி காட்டுறேன். கையில கொஞ்சோண்டு எடுத்து நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு டார்க்கா பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல நீங்க பண்ணணும். இதே மாதிரி நீங்க இதை அண்டர் ஆர்ம்லயும் அப்ளை பண்ணி ஒரு ஸ்க்ரப் பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணாலே உங்க பாடியில உள்ள டெட் செல்ஸ், அதாவது எந்த இடத்துல கருப்பா இருக்கோ அந்த இடத்துல வந்து டெட் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணிடணும். இந்த ஸ்க்ரப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியும். இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல க்ளீனாக ஒரு ஸ்கின் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது முடித்த பிறகு இதை வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கான பேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஹாஃப் லெமன் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஹாஃப் லெமனில் அந்த ஹாஃப் லெமனுக்கு நம்ம அந்த ஹாஃப் லெமனில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா, இந்த பேக்கிங் சோடா போட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளஃபியாக ஒன்று வரும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், அதாவது கஸ்தூரி மஞ்சள், டர்மரிக் பவுடர், அதையும் இதில் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை நீங்கள் பேக் மாதிரி ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பேக்கை நீங்கள் இப்போ ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கல, எந்த இடத்துல டார்க் பேச்சஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கல அதே இடத்துல இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் யூஸ் பண்ண பிறகு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காக என்னோடய கையிலே அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கோ இந்த ரைஸ் ஃப்ளாரும், இந்த டர்மரிக்கு, இந்த பேக்கிங் சோடா, இந்த மூணுமே வந்து நல்லா உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கும். நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா இதில் லெமனும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நேச்சுரல் ரெமெடி தான். இது நம்ம இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இதனால் வராது. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதை நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடணும். நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த டார்க் செல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி இந்த டார்க் பிக்மெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு திருப்பி இது வராமல் இருக்கிறதுக்காக, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த இடத்துல கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணணும். எங்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ, அண்டர் ஆர்ம்லேயும் சரி டார்க் பேச்சஸில் அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்துல நீங்கள் திருப்பி தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு ஃபைனலாக மாஸ்க்கை ரிமூவ் பண்ண பிறகு இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டுடணும். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பிரைட்னஸும் ஒரு ஷைனிங்கும் தெரியும். உங்களுக்கு ஒயிட்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100% நேச்சுரல் தான். இதனால உங்களுக்கு எந்த ஒரு இச்சிங்கோ
ஒரு இரிட்டேஷனோ எதுவுமே இருக்காது. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இதுல பேக்கிங் சோடா யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் நீங்க எதையுமே கையில போட்டு ட்ரை பண்ணி பார்த்துங்க டெமோ மாதிரி. அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.